அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து நடத்தி கொண்டு வந்தீர். இந்த புதிய நாளை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது மாறாதவர், இது உயர்ந்தவர், இது பெரியவர், எங்களை காண்கிற ஆண்டவர், எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கிறீர். தேடி ஓடி வருகிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் நீ கேட்கிறீர். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவர் எங்களோட பேசும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் துதிக்கிற துதிகள், எங்கள் ஜெபங்கள் அனைத்தும் கேட்டதாக இருக்கட்டும். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து அனதமூட்டும்படியாய், எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துதிப்பாடல் கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை பார்த்து, அவளை எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த நாளில நம்ம 4வது மாதத்துல நம்ம கால் எடுத்து வைத்திருக்கிறோம்.
தேவன் இப்படியாகவே நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 3 மாதம் நம்மளை பாதுகாத்தார், நம்மளை வழிநடத்தினார், நம்மளுக்கு போஷித்தார், நம்மளுக்கு உதவி செய்தார். அவரை பார்த்து நம்ம நன்றி பிள்ளைகளை சொல்லுவோமா? வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. இந்த அன்பான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவே உமக்கு நன்றி. தேவனே நீர் இந்த நாளில் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நீர் இந்த நாளில் எங்களோடு கூட நீ அசைவாடுவதற்காக நன்றி. அப்பா, இந்த 4 மாதம் நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறேன். அப்பா, இந்த 3 மாதத்தில் ஆண்டவரே பல காரியங்கள் நடந்திருக்கலாம், பல தேவைகள் நடந்திருக்கலாம். இதை எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்தித்து நீர் எங்களுக்கு தயவாய் உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 4வது மாதத்துல வாரத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேச போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்த போவதற்காக நன்றி. உம்முடைய நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. எங்க தேவைகளை நீ சந்தித்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுவோமா? அவர் செய்த நன்மையான காரியங்களை பார்த்து நன்றி சொல்லுவோம். எல்லாரும் அவரை பார்த்து அப்பா நன்றி ஆண்டவர், நன்றி என்று சொல்லுங்க. அவரை பார்த்து என்ன என்ன நடந்தாலும் நன்றி அப்பா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. அப்பா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி 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 இறைவா, நன்றி உமக்கு தானே. ஆமாப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு தானே தேடி நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா. உங்களை தேடி வந்தார், அவர் உங்களை தேடி வந்தார். ஆமென். தெரிந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவா. உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு நன்றி. சொல்லுவோம், நிம்மதி நிம்மதி தந்தீரே, நன்றி ஐயா. இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, நிம்மதி நிம்மதி தந்தீரே, நன்றி ஐயா. நிரந்தரமானீரே, நன்றி ஐயா. அப்பா, நன்றி நன்றி இறைவா, நன்றி உமக்கு தானே. அப்பா, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆமென். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. சொல்லுங்க, கண்ணீரை உடைத்தீரே, நன்றி. ஆமென். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. கண்ணீரை உடைத்தீரே, நன்றி ஐயா.
சொல்லுங்க இப்ப. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி சந்தோஷமா தேவன் செய்த இந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த 4வது மாதத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமாக கை தட்டி நம்ம பாடலை பாட போறோம். கர்த்தருடைய பாதத்துல நம்ம வந்துட்டாலே அது ஒரு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. சோ நம்ம கைகளை தட்டி சந்தோஷமா இந்த பாடலை பாடுவோம் உற்சாகத்தோட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி மாமனை செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி மாமனை செல்கிறார். தோளை கையில் எடுத்து உற்சாகமா தோளை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் அழைத்து விட்டார், சிலுவையில் அழைத்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம் இன்னொரு வாட்டி. எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்றீங்களா? என்னென்ன ஆமென். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. என்ன துன்பங்கள் நடந்தாலும், என்ன சோதனைகள் நடந்தாலும் நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, வேதத்துல வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ அது கர்த்தரால் வரும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளில தேவன் எவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி பலி நம்ம செலுத்துறது அது நம்மளுடைய கடமை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி நான் பாடுவேன், பாடலை பாடுவோம் சந்தோஷமா, கைகளை தட்டி அவரை பார்த்து எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அவரை பார்த்து எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். ஆமென். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. சொல்லுவோம், அபிஷேகித்து இரு அணைப்பவர், ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான்
ஆண்டவரே, இந்த நல்ல பங்கு நீங்க தான் ஆண்டவரே. இந்த நாளில அப்பா லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, மார்த்தாள் மரியாளுடைய காரியங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அந்த இடத்துல அப்பா நாங்கள் வாசிக்கிற அந்த பாதத்துல நீ சொன்ன ஒரு வார்த்தை, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று, தன் விட்டுடுபடாத நல்ல பங்கு. அப்பா, தன் விட்டுடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எவ்வளோ வேலைகள் இருக்கலாம், எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், ஆனா இந்த நாளில் ஆண்டவரே எல்லாம் விட்டுட்டு உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்றீங்களா? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத அப்பா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. இன்னொரு முறை சொல்லுவோமா? என்னை விட்டு ஏடுபடாத அப்பா நல்ல பங்கு நீதானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. என்னை விட்டு ஏடுபடாத ஆமென் நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான் ஆண்டவரே. என் இயேசு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த அன்பான வேலையில அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேச போவதற்காக நன்றி அப்பா. பல வேலைகள் இருக்கலாம் அப்பா, உலகத்துல நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம், நிறைய நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய செட்டைக்குள்ள நீர் மூடி பாதுகாத்து நடத்தினதுக்காகவுமே நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் கிருபையும் இப்பொழுதும் என்னாலும் தங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. கலில் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரோட நீங்க பேசணும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளோடு நீங்க பேசுவதற்காக நன்றி. அன்றைய தினத்துல மார்த்தாலும் மரியாளும் நிறைய வேலைகள் இருந்திருக்கலாம், ஆனா எப்ப அந்த வீட்டுக்குள்ள நீங்க போனீங்களோ அப்பவே உம்முடைய பாதத்துல உட்கார்ந்து உம்முடைய வாயை பார்த்த ஆண்டவரே மரியாள், ஆண்டவரே ஒரு அர்த்தத்தை நீர் செய்தீர். இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய பாதத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் வருகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், என் இயேசுவை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 112 சங்கீதம் 112 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பழத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐசுவரியமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். துன்மார்க்கர்கள் அதை கண்டு மனமடிவாகி தங்கள் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். துன்மார்க்கரின் ஆசை அழியும் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நன்றி ராஜா, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. தாப்பனே, எங்கள் நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கள் பலவீனங்கள், எங்கள் தேவைகள், எதிர்பார்ப்புகள், எங்கள் நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா. எல்லாத்தையும் கர்த்தாவே நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் தேவையானது நீங்கள் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் வந்தால் கர்த்தாவே எங்களுக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. வேதம் சொல்லுகிறபடி எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறாங்களோ அவங்க மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அடியனை மறைத்து கர்த்தாவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. அநேக நினைப்பீங்க, என்னடா போன வாரமோ அந்த மட்டும் தான் பேசினான், இந்த வாரமோ அவன் தான் பேசுனான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தர் பாதிரியார் எங்களுக்கு கொடுத்த சங்கீதம் இந்த மாதிரியாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நான் பேசுவேன். திங்கக்கிழமை சகோதரர் ஜான் தாமஸ் ஐயா பேசுவாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவர். நம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தின்படி சங்கீதம் 112 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து, வேல் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாக்கியவானுங்களா? அவருடைய கட்டளைகள் பிரியமா இருக்கிறவங்க பாக்கியவானுங்களா? பிரியமா இருக்கிறவமா? கர்த்தருக்கு பயப்பட பயம் நமக்கு இருக்கா? வேதம் சொல்லுது, சங்கீதம் 128 என்ன சொல்லுதுனாக்கா, 128 சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா இருக்குது. என்னன்னாக்கா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னாக்கா, நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப, உனக்கு நல்ல வேலை இருக்கும், உனக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும், வருமானம் இருக்கும், குறைவில்லாத நிலைமை இருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும். மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசித்தோம்னாக்கா,
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. மனைவி எப்படி இருப்பாளாம்? கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாளாம். அப்போ செழிப்புனாக்கா அந்த மாதிரியான செழிப்பு ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்கும் பாருங்களேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பாருங்க என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் பாருங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பந்தியை சுற்றிலும் உட்காந்துருப்பாங்களாம். ஒளிவ மர கன்றுனா தெரியுமா இருக்கும்? ஒளிவ மரம் ஒளிவ மர கன்றுகளை போல பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்புறம் வேற சொல்றது 4 வருஷத்துல, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆம் அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் பாருங்க. இதெல்லாம் யார் கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்புறம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இன்னைக்கு எருசலேம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? போறோம் போராட்டமும் நிம்மதி இல்லாத நிலைமையுமாக இருக்குது. ஆனா வேற சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், அந்த செழிப்பை காண்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தெரியல எப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எப்படி செய்ய போறாரு நமக்கு தெரியல, நமக்கு விளங்கல பாருங்களேன். ஆனா அவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுனாக்கா, எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதெல்லாம் வாக்குத்தத்தம் பாருங்களேன். இதெல்லாம் நடக்க போகுது. இஸ்ரவேலுக்கு சமாதானம் கிடைக்கும். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னாக்கா, உன் பிள்ளைகளையும் என்ன அர்த்தம்? அவங்க செழிப்பாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், அவங்க கனம் பெற்றவங்களா இருப்பாங்க, ஒரு குறைவும் இருக்காது அப்படின்ட்டு இந்த சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 112 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பழத்திருக்கும் செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி பூமியில் பழத்திருக்கும் செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் வாக்குத்தத்தம் பாருங்களேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நடக்க போகுதா? யாருக்கோ சொல்லிருக்கணும் இல்லை, நமக்கு தான். இது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம இருந்தாலும் அவன் நாளைக்கு நடக்க போகுது. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செழிப்பாக இருப்பாங்களா, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆசீர்வாதம் என்னன்னாக்கா ஐஸ்வர்யம், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவங்க வாழ்க்கையில் அவங்க வீட்டில் குறைவில்லாமல் இருக்குமா. இன்னைக்கு இருக்கா அந்த மாதிரி? ஆனால் வேதம் சொல்லுது அந்த மாதிரி தான் இருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிருக்கா பாருங்களேன். அப்புறம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எங்கேயாச்சும் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இருளில் வெளிச்சம், லைட் அடித்தா வெளிச்சம் இருக்கும். வேற என்ன சொல்லுதுனாக்கா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
ஆம் அன்பானவர்களே, நம்ம வேதத்தில் பார்த்தோம்னாக்கா இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடமாட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் நடத்தினாரு, வானத்திலிருந்து மண்ணா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ராத்திரி நேரத்தில் என்னன்னாக்கா அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு லைட்டு ஒன்று கொடுத்துருந்தாரு. என்ன லைட்டு பார்த்தோம்னாக்கா வெளிச்சம் கொடுத்துருந்தாரு. ராத்திரியில் நடக்கிறதுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், அதை அவர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாத்திரமல்ல, பகலில் வெயிலாக இருக்கும்ல, கடுமையான வெயில், அந்த வனாந்தரத்தில் இருந்து கடுமையான வெயில் இருக்குமா, அங்கே என்னன்னாக்கா மேக ஸ்தம்பம் கொடுப்பாராம். இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நம்பக்கூடிய காரியமா இருக்குது. நடந்தது பாருங்களேன், நடந்தது. ஆனால் நடக்க போகுது. யாருக்கு நடக்க போகுது? அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு, அவர் கீழ்ப்படுகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன போகுதுனாக்கா இது நடக்க போகுது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உதிக்கும். பயப்படாதீங்க. ஆண்டவரோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கேட்குறவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிருக்காரு பாருங்களேன். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கொடுக்குறவன் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவர் அவனுக்கு திருப்பி கொடுப்பாராம். என்ன ஒரு இது பாருங்களேன், விளங்குதா அது நமக்கு? ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுப்பாராம். என்ன ஒரு காரியம் பாருங்க, இப்படிதான் வேதம் சொல்லுது பாருங்களேன். அப்போ நம்ம இதெல்லாம் மறக்கக்கூடாது. யாருக்கும் உதவணும்னாக்கா நம்ம உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கணும். 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்போ நீதிமானாக எப்படி இருப்பாங்க? செழிப்பாக இருப்பாங்க. இதுதான் ஆனோட வாக்கு தத்துவம். இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல அப்படின்னாக்கா வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்காது, ஆனால் நாளைக்கு நடக்கும். நாளைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்னாக்கா உயர்ந்த நிலைமையில இருப்போம் அப்படின்ட்டு வேத வாக்கியம் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கு பாருங்களேன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்புறம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இது எப்படி? துர்ச்செய்தியை கேட்பதனால அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்குனாக்கா, துர்ச்செய்தினாக்கா வருமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? துர்ச்செய்தி நினச்சிக்கிட்டே இருக்கும். மனுஷன் வாழ்க்கைன்னா என்னென்ன அப்படித்தான், பாடு பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் சமாளிச்சுட்டு போயிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்பதனால அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அப்போ ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொள்வாரு. ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்காரு, ஆண்டவர் பார்த்து கொள்வாரு. நம்ம வேதத்தில் பார்த்தோம்னாக்கா 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் எசேக்கியா ராஜாங்கிறவனுக்கு சனக்கிரிப்புங்கிற ஒரு போர் சேவகன் ஒரு தளபதி சொல்கிறான், இந்த மாதிரி நீ கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறியே, அவன் பெரிய படையோட கூட வந்திருக்கிறான் பாருங்களேன். அப்போ அவன் சொல்கிறான், நீ உன் நம்பிக்கை என்ன, எப்படி, என்ன உன்னோட நம்பிக்கை அப்படின்னு கேட்கலாம் பாருங்களேன். ஆம் அன்பானவர்களே, நம்ம கூட அன்றைக்கு சமயத்தில் கவலையோடு கூட கண்ணீரோடு கூட திடீர்னு வரும்போது எப்படி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், எப்படி உதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் பாருங்களேன். அப்போது நம்ம ஆண்டவர் சார்ந்திருக்கிறதுனால என்ன செய்வார்னாக்கா, ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த சனகரிப்புக்கிறவன் பெரும் படையோடு கூட வந்திருக்கிறான். அதை கேட்ட இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப கவலையோடு கூட இருக்கிறாரு. என்ன இதுன்னு தெரியலையே, ராஜா தான் ஆண்டவர் நம்பி இருக்கிற மனுஷன், இருந்தாலும் கூட ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர்கிட்ட பொறுப்பு பூரா கொடுத்துட்றான்.
நீங்கள் தான் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாது. என்ன சொல்கிறது, என்ன சொல்றதுனாக்கா, பிள்ளை பெறுறதுக்கு ஆயத்தமாக இருக்குது, ஆனால் பெறதுக்கோ பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அந்த எஸ்ஏகே ராஜா சொல்கிறோம் பாருங்களேன். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தரையே அவர் சார்ந்திருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தூதனை அனுப்புகிறாராம். ஒரே ஒரு தூதன் தான். அவன் என்ன பண்ணுறான், 1,85,000 பேர் போர்ச்சேவர்கள், அவ்வளோ பேர்த்தையும் வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. நடக்கக்கூடிய காரியமா? ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரை நம்பி திடனாய் இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும், விளங்காது புரியாததாக நமக்கு இருக்கும் பாருங்களேன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். 9வது வசனம், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை, ஆண்டவர் பயப்படுறவங்க, ஆண்டவர் கீழ்ப்படிங்கிற நிலைமை எப்படி இருக்கணும்னாக்கா, அவங்க கொம்பு மகிமையால் நிறுத்தப்படும், மகிமையால் நிரப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? எல்லாம் கதை மாதிரி இருக்கே, கதை இல்லை, வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அவங்க கொம்பு உயர்த்தப்படும். ஆண்டவர் சார்ந்துருங்க, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன். அப்போது வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் அதை கண்டு மனம் அடிவாகி தங்கள் பற்களை கடித்து கரைந்து போவார்கள், துன்மார்க்குடைய ஆசை அழியும், துன்மார்க்குடைய ஆசை அழியும் என்பதாக வேதம் சொல்லுது பாருங்களேன். கர்த்தரை சார்ந்திருக்கிறவங்க, கர்த்தரை சாராது இருக்கிறவங்க, நம்ம சங்கீதம் 128 வாசித்தம் பாருங்களேன், அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன பட்டிருக்கா, ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு குறைவு இருக்காதான், ஒரு குறைவு இருக்காதான். அனுபவிக்கணுங்க, அதெல்லாம் அனுபவிக்கணும். ஆம் அன்பானவர்களே, வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இயேசு ராஜா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜாவே. எங்கள் நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் வெளியரங்கமாக நிர்வாணிகளாக இருக்கிறோம் ராஜா, எங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கள் தேவையெல்லாம் சந்திங்க, எங்களுக்கு நீங்கள் போதுமானவராக இருங்க ஐயா. எங்கள் தேவையெல்லாம் கர்த்தாவே நீங்கள் கொடுத்து கர்த்தாவே நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் வியாதியாக இருக்கிறாங்களோ, யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்குறாங்களோ எல்லாம் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதம் சொல்கிறபடி என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம்னு விசுவாசிங்க என்று சொல்லியிருக்காரு. இயேசு ராஜா, நீங்கள் நல்லவர் ராஜா, நீ நல்லவர் ராஜா. உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே நீ நன்மையானதை கொடுத்து கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. உம்மை துதித்தோம், உம்மை சோஸ்திரித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம் ராஜாவே. உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் வரும்போது கர்த்தாவே எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் பார்க்குறோம் ராஜா, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தில் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பாரங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவர் நம்ம இருதயத்தில் எழுதுவார்னாக்கா நமக்கு சந்தோஷம் இருக்கும், நமக்கு சமாதானம் இருக்கும். எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துக்கொள்ளுவார். கவலை எல்லாம், கண்ணீர் எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளுவார். அவர் நம்மை நடத்தும் போது நமக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னுட்டு வேதத்தை நாம் பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்தபடியால் இது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டதில்லை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியத்தை நாம் இழந்து விடக்கூடாது
இது நம்ம சாட்சியாக எடுத்துக்கொள்ளணும். எப்போதும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எப்போதும் உங்கள் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.